முருகா 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 பெண்ணு அக்கா பாவம் போடி முருகா 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 என் கண்கள் காணும் ஒரு வண்ண உலகம், பிறர் கண்கள் மட்டும் அதை காணவில்லை. வெளி உலகம் சொல்வது வியாதி என, உள் உலகம் பேசுது அன்பு என. சாட்சி நான் தான், சாட்சி என் ஓவியம், வழிவிடாமல் என் கண்ணீர் சொல்கிறது. சாட்சி நான் தான், சாட்சி என் மனசு, நம்பாமல் போனது நியாயம் அல்ல, நான் சாட்சி. காவ்யா, என்னம்மா சீக்கிரம் எழுச்சிட்டேன் இன்னைக்கு? காவ்யா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கத்தி, ரத்தம், சத்தம். ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டீங்களா? இல்ல, கத்தி, ரத்தம், சத்தம். ஏதாச்சும் பார்த்து பயந்துட்டீங்களா? அங்க கத்தி, ரத்தம். எங்க? அங்க ராதா ஆண்டி. ராதா ஆண்டி வீட்லையா? என்னாச்சு? யாரோ ஒரு ஆள் கத்திலே குத்தி நான் பார்த்தேன். ராதா ஆண்டி வீட்டில் ராதா ஆண்டியை யாரோ கத்தியில் குத்திருக்கான். ஆமா, நான் பார்த்தேன். சரிம்மா, பரவாயில்ல. நீங்கள் முதல் ஃப்ரெஷ்ன் அப் பண்ணுங்க. அக்கா பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, ஒன்றும் இல்லை. யார் மறக்கின்றார்? வீணான நேரம் இல்லை, கையில் சாட்சி விழும், வாழாக மாறும் உண்மை உடலையே பிளக்கும். வினாடி வினா உயிரோடு விளையாட்டு, கையடக்கப்பட்ட கோலம் இங்கே மாற்றாட்டு. அலையில் ரகசியம், நடுவே நிஜம், பொய் பேசும் மூகங்கள், பயத்தில் நடனம். வாய்ப்பது பெரும் கண்ணின் ஓட்டம், ஒவ்வொரு கடமும் கதையை கட்டும். நகரம் முழுதும் உணர்ச்சி பாட்டம், துடிக்கின்ற ஒளி மரணத்தில் பாட்டம்.
கவ்யா, கவ்யா வா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். கவ்யா, சத்தம் இருட்டில் யாரோ நடக்கின்றார். நிழலில் குருதி சுவாசம் உண்மையை யார் மறைக்கின்றார்? வினாடி வினா உயிரோடு விளையாட்டு. கவ்யா கையில் என்னது? கையில் என்னம்மா? காட்டுமா. கவ்யா, யார் இது? நான் பார்த்தேன். இந்த தான் நீ பாத்தியா? ஆமாம், இந்த வாட்ச் நான் பார்த்தேன். கத்தி உண்மையிலே பாத்தியா? எங்க பார்த்த? தோ அந்த ஜன்னல் வெளியே நான் பார்த்தேன். ஒரு எத்தனை மணிக்கு போல பார்த்துருப்ப? 12:23 ராத்திரி. அங்க இருந்தது ராதா ஆண்டி தானா? ஆமாம். நீ ஏதாச்சும் ஒரு கெட்ட கனவு கண்டிருப்ப. இல்ல, நான் பார்த்தேன் அக்கா, நான் பார்த்தேன்க்கா, நான் பார்த்தேன். சரி, பரவாயில்ல. நீ உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. நான் ராதா ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு வரேன். பரவாயில்லம்மா, உட்காரு. கம், சிடம், உட்காரு. காவ்யா, கொஞ்சமாச்சும் சாப்பிடு ப்ளீஸ். அக்கா ஊட்டி விடுவா? Latin? 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 Latin?
யார் இங்கே போலீஸ்க்கு அடிச்சது? நான் தான் சார். எப்படி நீங்கள் இதை பார்த்தீங்க? அது சார், நான் பக்கத்து வீட்டில் தான் சார் இருக்கேன். எப்போதும் போல் சும்மா வந்து பார்க்க வந்தேன். விழுந்து கிடந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் கால் பண்ணேன். எத்தனை மணிக்கு பார்த்தீங்க? அது காலையில் ஒரு 8 மணி போல் இருக்கும் சார். 8 மணிக்கு. சரி, அப்போனா அப்புறமா நீங்கள் பாலாய்க்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். வர முடியுமா? முடியும் சார். ஓகே, சரிங்க, இப்போ போகலாம். நான் சாட்சி. மனோ, எஸ் சார். ஒரு தடையை விடாமல் எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழு கிடைக்கும். சார், உள்ள அந்த ரத்தத்தில் ஒரு கைராக்கி கிடச்சிச்சு சார். ஃபாரன்சிக் டீம் கூப்பிட்டு ஃபுல்லாக செக் பண்ண சொல்லுங்கள். அண்ட் ஒன் மோர் திங் மனோ, விக்டமோட ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணோம். அரேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, ஷுவர் சார். சொல்லுங்கள், என்ன விஷயம்? சார், என் பேர் பிரியா. இங்கே தான் தமனாமல்ல இருக்கேன். ஓ, ஓகே. சரி பிரியா, அந்த வீட்டில் தான் கொலை நடந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அந்த வீட்டில் சும்மா போய் பார்க்கும்போது அவங்க விழுந்து கிடந்திருந்தாங்க. எப்படி பிரியா ஒரு வீட்டுக்கு சும்மா போய் பார்க்க போயிருந்தீங்க? அது வந்து சார், ஆக்சுவலி பிரியா அங்கே பாருங்க, நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வரேனே. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். என்னோட 20 வருஷம் சர்வீஸில் இந்த மாதிரி கேசஸை எவ்வளோ பார்த்துருக்கேன், ஹேண்டில் பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணியிருக்கேன். ஒரு ஆள் எப்படி பொய் சொல்கிறாங்கன்னு என்னால் கணிக்க முடியும். நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க. எதிர்காலத்தில் பெரிய ஆபத்தில் போய் முடியும். சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு, உண்மையை சொல்லுங்கள். சார், இவன் என் தங்கச்சி காவியா. நேற்று கொலை நடந்ததை அவள் எங்கள் வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்துருக்கா. காலையில் என்கிட்ட வந்து சொன்னான். சும்மா போய் அந்த வீட்டில் செக் பண்ண போனேன். அந்த வீட்டு ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவ சொன்னதெல்லாம் உண்மைன்ட்டு. ஓகே, அப்போ ஏன் இது மாதிரி உண்மையை சொல்லு. சார், காவியா நார்மலான சைல்டு இல்லை சார். ஷி ஹேஸ் ஆட்டிசம். இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் எங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்து தான் நான் சொல்லாமல் விட்டேன். இவ சொல்கிறத வெளியில் யாராச்சும் நம்புவாங்களா இல்லையா கூட தெரியல சார். அதனால தான், மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. ஆட்டிசமா? பார்த்தீங்களா, நீங்களே யோசிக்கிறீங்க. அப்புறம் எப்படி சார் இவளை நான் ஒரு சாட்சியாக கொண்டு வர முடியும்? பாருங்க பிரியா, உண்மையான எவிடன்ஸை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. அது கோர்ட்டில் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, அது அவங்கள பொறுத்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், எதிர்காலத்தில் இந்த மாதிரி பொய் சொல்லாதீங்க. ஓகே? சாரி சார். இட்ஸ் ஓகே. கவ்யாமா? ஓகே, சரி. அங்கிள் ஒன்று கேட்பேன், கரெக்டாக சொல்லணும். காவியாமா, அன்னைக்கு என்ன பார்த்தீங்க சொல்லுங்க. அங்கிள் கேட்குறாருல, சொல்லுமா. அக்கா கிட்ட சொன்ன மாதிரி அவர்கிட்டே சொல்லு. நேத்து கத்தி, ரத்தம், சத்தம். ஓகே, வேற என்ன பார்த்தீங்க? அங்கே யார் இருந்தா, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அங்க நிறைய மழை. அங்க யாரோ ரதாந்தி குத்தி குத்தி சத்தம், நிறைய ரத்தம், நிறைய ரத்தம். It's okay, ma. Calm down. Kavya, sorry sir. Kavya கொஞ்சம் sensitive. Kavya, sorry. It's okay. Calm down. ஓகே, கம் டவுன்.
பிரியா, நாங்கள் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்தாக்க நீங்கள் அங்கே வர வேண்டியது இருக்கும். மற்றபடி நீங்கள் எங்கேயாச்சும் அவுட் ஸ்டேஷன் போகிறதா இருந்தால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும். ஓகே? ஷூர். கவியாம்மா, இப்போ நீங்கள் போகலாம். நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். ஆமாம், போகலாம். சார், அப்போனா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐ விட்னஸ் ஒரு ஆஃபீஸ் தம்பியலா சார்? ஆமாம் மனோ, அந்த பிள்ளை சொல்கிறதுலாம் அப்படியே உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமாக அந்த பிள்ளை வரியுது தெரியுமா, தத்ரூபமாக உண்மையாக இருக்குது. ஓகே சார், இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அவனால் நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியுமான்னு தெரியலையே சார். வேறு வழி இல்லை, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. என்ன பண்றீங்க? விடு விடு. ஹெல்ப் ஹெல்ப். என்ன பண்றீங்க? விடு விடு. ஹெல்ப் ஹெல்ப். கவியா, ஏன் மறுபடியும் இந்த ஆளை வெறியிற? மறுபடியும் அவனை எங்கேயாச்சும் பார்த்தியா? ஆமா, என் கனவுல வந்தான். அவன் கையில கத்தி இருந்துச்சு, வாட்ச் கட்டி இருந்தான். நான் கேட்டேன். என்ன கேட்ட? ராதா ஆண்டி அழுந்தாங்க. அவங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அழுந்தாங்க. அந்த கெட்டவன் வேகமா குத்திட்டான், கத்துனான். நீ ஷூரா இந்த ஆளை தான் பார்த்தியா? ஆமா, அந்த ஜன்னல் வெளிய பார்த்தேன். பயமா இருக்கு. கவியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் கனவு, நிஜம் இல்லை. அக்கா கூட இருக்கேன்ல, பயப்படாத. அக்கா, எனக்கு பயமா இருக்கு. அவன் என் கனவுல வந்தான், மறுபடியும் வருவான். கவியா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம போலீஸ்கிட்ட சொல்லிட்டோம்ல, அவங்க பார்த்துக்குவாங்க. ம். அக்கா, இந்த வாட்ச், இந்த பெரிய வாட்ச் என் கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. நீ ஷூரா இந்த எக்ஸாக்ட் வாட்சை தான் பார்த்தியா? ஆமா அக்கா, அவன் மறுபடியும் வருவான். அக்காவை ஏதாவது பண்ணிட்டா? அவனால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன்.
அனு உங்கள் அப்பா எனக்கு கால் பண்ணாரு. ஓ! அப்படியா? ஓவா? ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டியா? எங்க அப்பா எதுக்கு கால் பண்ணாருன்னு எனக்கு தெரியாதா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் உங்கள் அப்பாட்ட சொல்லியிருப்ப. கல்யாணம் பண்ண என்னையே தான். ஐயோ! போலீஸ் ஆஃபீசர் பயமா இருக்கு. நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். நீ என்ன சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னை பார்த்தா பயமா இல்லை? நீங்க என்ன பேயா? பார்த்து பயப்படுறதுக்கு. ஏன் பேச மாட்டேன்? உனக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். உங்க மனசுல இடம் குடுத்தா போதும். வேற எங்கேயும் வேண்டாம். அனுங்க பாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு உனக்கு ஒத்து வராது. நீ மறந்து. ஒத்து வராதா? ஏன் ஒத்து வராது? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் சொல்லட்டா? ஏன்னா நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீசர். எப்ப வேணாலும் உங்களுக்கு ஆபத்து வரலாம். அதானே? அது மட்டும் இல்லை, என்னால் எப்போதுமே உனக்கு ஆபத்து வரக்கூடாது அனு. ஏன்னா என் மாதிரி போலீஸ்லாம் வந்து இந்த கல்யாணம், குடும்பம், மனைவி, பிள்ளைங்க, ஃபேமிலி சான்ஸே ஒத்தே வராது. ஸோ நீ மறந்துட்டு வேற யாராச்சும் நல்லவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத. பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? இங்க பாருங்க. மனுஷங்களோட வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாதது. யார் வேணாலும் எப்ப வேணாலும் போகலாம். நீங்க சொல்றத பார்த்தா போலீஸ்காரங்களுக்குலாம் கல்யாணம், குடும்பம்லாம் இல்லாத மாதிரி பேசுறீங்க. இங்க பாருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க அப்பாட்ட வந்து பேசுங்க. ரொம்ப நடிக்காதீங்க. நான் சாட்சி காகத்தானே தூங்கும் போது உன் மூச்சிலும் என் இதயம் தானே இப்போது காலம் என்னை கூப்பிடுகிறது. பிரியா, இதில் பேங்க் கார்டும் பாஸ்வேர்டும் இருக்குமா? அப்புறம் காவியாவோட மெடிக்கல் செக்கப்புக்கான எல்லா இதுவும் இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை அவளை மெடிக்கல் செக்கப் கூட்டிகிட்டு போகணும். கொஞ்சம் பார்த்துக்கோமா. ஏம்மா திடீர்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். மா ஏம்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, எனக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு நல்லா இல்லை. ஏன் உடம்புக்கு என்னாச்சு? நம்ம அன்னைக்கு டாக்டர் கிட்ட போனப்ப எல்லாம் ஓகேன்னு தானே சொன்னாங்க. உடம்பு நல்லா தான் இருக்கு, ஆனால் மனசு தான். நாம தான் பிறக்கும் போதே 1008 பிரச்சனையோட பிறந்திருக்கோமே, அதுதான். அது சொல்லுங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையோட தானே இருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாம் விதி. எனக்கு என்னை பற்றின கவலை கூட இல்லை, உன்னை பற்றின கவலை தாம்மா. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா அவன் உங்க 2 பேரையும் பார்த்துக்குவான்ல. ஏம்மா உங்களையும் தான் அவங்கள பார்த்துக்கிட்டா? இத்தனை வருஷமா நீங்கள் எங்களை தனியாக தானே வச்சு வளர்த்தீங்க. எனக்கு அது அப்படி இல்லைம்மா. எனக்கு நீங்க 2 பேரும் இருந்தீங்க, எனக்கு ஒரு ஆம்பளை துணை தேவையில்லை. ஆனா உன் நிலைமை அப்படியா? காவியாவை நினைச்சு பாத்தியா? மா அதை பற்றிலாம் நான் யோசிக்காம இல்லைம்மா. என்னால் முடிஞ்ச வரைக்கும், எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் நான் காவியாவை நல்லா பார்த்துக்குவேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீ காவியாவை ரொம்ப நல்லா பாத்துக்குவேன்னு தெரியுமா? ஆனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணுமே, எனக்கு அதை பத்தின கவலைதாம்மா. இது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை. நீங்கள் வாழ்ந்தீங்களே அதுவாம்மா? ஏம்மா என்கிட்ட போய் சொல்லாமல் சொல்லுங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாவாம்மா இருந்தீங்க? எனக்கு என்னமோ நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. நான் எனக்குன்னு கல்யாணம் பண்ணி நீங்க இருந்தீங்க, அதனால நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தேன்னா நீங்க வந்திருப்பீங்களா? இப்போ நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், அதானே? மா எனக்கு வரப்போகிறவன் அவன் காவியாவை அவனோட இன்னொரு மகளாக பார்த்துக்கணும். அப்படி ஒருத்தர் இருந்தால் நான் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறேன். அது வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சும்மா விடுறீங்களா? அதற்குள் என் கைகள் வாடும் நேரம் வந்து விட்டது. அம்மா ஒரு நினைவாகவே மாறப் போகிறாள். கண்ணீரில் என் காதல் சிதறி விழும்.
காவியாம்மா, ஓகே பாருங்க, அங்கிள் 1-2 கேள்வி கேட்பேனா, காவியா கரெக்டாக யோசிச்சு பதில் சொல்லுவீங்க, சரியா? ஓகே, கேள்விக்கு போவோமா? அன்னைக்கு காவியா என்னத்தை பார்த்தீங்க? காவியா ஹைட்டா ஆளை பார்த்தேன். வெரி குட். இல்லை உயரமா? ஆ ஓகே சரி, 2வது கேள்விமா, காவியா அந்த ஹைட்டான ஆளை பார்த்தது காவியாவோட வீட்டு ஜன்னல் இருந்து தானே? ஆமா, நிறைய மழை, நிறைய சத்தம். காவியா அந்த ஆளை வீட்டுக்கு வெளியே பார்த்தேன். ஓ, வீட்டுக்கு வெளியவா? ஆமா. சரி, ஓகே குட். அம்மா, காவியா பார்க்கும்போது அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஏதோ வச்சிருந்தான் கையில. அவன் இப்படி இப்படி பண்ணான். இப்படி இப்படியா இல்ல கத்தியில எடுத்து ஆளை குத்துற மாதிரி? ஆமா. ஓகே. நிறைய ரத்தம் வந்துச்சு. பார்த்தேன், காவியா பார்த்தேன். ஓகே, வெரி குட்மா. ஓகே, இன்னொரு கேள்வி. ஓகே, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. காவியா அங்க பார்க்கும்போது வித்தியாசமா என்ன இருந்துச்சு சொல்லுங்க? வாட்ச், பெரிய வாட்ச், லைட் எல்லாம் இருந்துச்சு. ஓ, வாட்ச்ல லைட் இருந்துச்சு. ஆமா. ஓகே, குட் கேர்ள், தேங்க்யூ ஸோ மச்மா. பிரியா, காவியா சொன்ன அந்த வாட்ச் லைட்டோட இந்த கேஸில் முக்கியமான எவிடன்ஸாக இருக்க போகுது. ஓகே அங்கிள், காவியாக்கு அவன் என்னை பார்த்தது பிடிக்கல. என்ன ஏதோ தெரிஞ்ச மாதிரி பார்த்தான். அங்கிள், அங்கிள், காவியாக்கு பயமா இருக்கு அங்கிள். நோ, காவியா பயப்படக்கூடாது. அங்கிள் இருக்கிற வரைக்கும் யாரையும் காவியா பக்கத்தில் நெருங்க விட மாட்டேன். அங்கிள் ப்ராமிஸ், சரியா? ஓகே அங்கிள், தேங்க்யூ. வெல்கம். சரி, நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஓகேம்மா, பாய். பாய். மனோ, இந்த கேஸ் பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. சீக்கிரம் வாங்க. காவியா, ஏம்மா இன்னும் குளிக்கல? என்னாச்சு? என்னாச்சுமா? அங்க 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 ஒன்றும் இல்லையேம்மா. காவியா, கண்டதையும் போட்டு குழப்பிக்காதம்மா. நம்ம சேஃபாக தான் இருக்கோம். அதான் அக்கா இருக்கேன்ல. நம்மளை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம போலீஸ்கிட்ட சொல்லிட்டோம் இல்லையா, அவங்க பார்த்துக்குவாங்க. எதையும் போட்டு யோசிக்காம போய் குளிச்சுட்டு வாங்க. சார், அன்றைக்கி அந்த வீட்டிலேருந்து எடுத்த ஃபிங்கர் பிரிண்ட் சார். பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு உள்ள யாரு கூடயும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகலை சார். மேட்ச் ஆகலைன்னா அப்போ அவங்க ஃபேமிலி சைடில் யாரும் அந்த கொலையை பண்ணலை? எஸ் சார். அப்படின்னா அவங்க வீட்டில் பண்ணலைன்னா ஒரு 3rd பர்சன், 3வது மனுஷன் இந்த கொலையை பண்ணியிருக்கலாம்ல? எஸ், மேபி. மனோ, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சம்பவம் நடக்கிற பின்னுக்கு ஒரு மாதம் வச்சுக்கோமே, ராதாவோட ஃபோன் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே.
காவியா காவியா ஏம்மா இன்னும் தூங்கல? என்னாச்சு? யாரோ அழுந்தாங்க, நான் கேட்டேன். காவியா அதெல்லாம் வெறும் கனவுமா, உண்மை இல்லை. நம்ம நாளைக்கு பாலாய் போலீஸ் போகிறோம். அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, சரிங்களா? நாள் மறுபடியும் வந்துட்டா? அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா, நான் பார்த்துக்குவேன். அக்கா இருக்கேன்ல. அக்கா, நீ இங்கே இருப்பியா? என் செல்லத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஓகே அக்கா. ஏன் மனோ, அந்த தர்கின் கூட வேறு யாரெல்லாம் தங்கியிருந்தா? சார் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த வீட்டில் அவங்க தனியாக தான் சார் இருந்திருக்காங்க. அவங்க பையன் கூட பேங்கில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டார். எப்பயாவது ஒரு வாட்டி தான் அவர் வீட்டுக்கு வருவாங்களா சார். அவங்க ஹஸ்பண்டுங்க? அவர் இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அவர் கூட ரொம்ப குறவு தான் சார் அந்த வீட்டுக்கு வர்றது. அப்படின்னா அந்த வீட்டில் டத்தின் மட்டும் தனியாக இருந்திருக்காங்களே? அவங்க கூட ஒரு மேட் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க சார். அந்த மீட் எங்கே இப்போ? அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. பட் அந்த ஃபினரலுக்கு அவங்க வந்தது கூட எந்த எவிடன்ஸும் இல்லை சார். எப்படி ஒரு மீட் காண போக முடியும்? அதான் சார். எஸ் மனோ, ப்ளீஸ் சும்மா எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த மீட் மேபி பயத்தில் எங்கேயாச்சும் தலைமறைவாக இருக்கலாம். அவங்கள பிடிச்சி விசாரிங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம். எஸ் சார். எப்படி ஒரு மீட் திடீர்னு தலைமறைவாக ஆகலாம்? அந்த மீட்க்கும் இந்த கேஸுக்கும் டைரெக்டாக நச்சம் இருக்கா? இல்லை அவங்களுக்கும் டத்தினுக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை அந்த மீட்டை யாராவது மிரட்டி வச்சுருக்கலாமா? அன்றைக்கி நைட்டுக்கு கடைக்கு போயிருந்தேன் சார். திடீர்னு பக்கத்தில் யாரோ வேகமாக போன மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு, ஆனால் அது யாருன்னு தெரில சார். வேறு ஏதாவது பார்த்தீங்களா? ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் அது காற்றுனாலையா இல்லை யாராவது கத்துனாங்களான்னு தெரில சார். வேறு ஏதாவது வித்தியாசமாக பார்த்தீங்களா? ஐ மீன் கூட யாராவது இருந்தாங்களா? அப்படி யாரும் பார்த்த மாதிரி இல்லை சார். நைட்டு வேறு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட்டா? எத்தனை மணி இருக்கும்? ஒரு 12 மணிக்கு மேலே இருக்கும் சார். சரி, ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னீங்களே, பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாங்க? வளர்த்தியா, குண்டா, கட்டியா, இந்த மாதிரி ஏதாவது? அதான் சார் எனக்கு தெரியல, நான் யாரையும் பார்க்கல. நைட்டு வேறு ஏதோ யாரோ க்ராஸ் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இதை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார். காவியா, புதுசாக ஏதாச்சும் பார்த்தியா? எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த ஆளு சிரிச்சான். என்ன சொல்ற? அர்ஜுன் இல்லை, எங்கே போகிற? கூட்டாளியை பார்க்க போகிறேன். இந்த நேரத்தில் என்ன கூட்டாளி? பசிக்குது, கூட்டாளி கூட சாப்பிட போகிறேன். இல்லை, சாப்பிட்றது இல்லை, தப்பு இல்லை. இப்போ இந்த நேரத்தில் வெளியே போடல, அதான் தப்பு. பா, நான் சின்ன பிள்ளையா? இங்கே பாரு, எனக்கு நீ சின்ன பிள்ளை, நான் படிச்சுட்டு தானே இருக்கேன். என்னைக்கு நீ வெளியே போய் வேலை செஞ்சு சொந்தமாக சம்பாதிக்கிறியோ அப்போ தான் நீ பெரிய பையன். அது வரைக்கும் இந்த வீட்டில் நான் சொல்கிறதா நீ கேட்கணும். ஓ, என்ன இன்னைக்கு அக்கறை ரொம்ப பலமாக இருக்கு. இவ்வளோ நாள் நான் இத்தனை மணிக்கு தான் வெளியே போவேன், இன்னைக்கு ரொம்ப புதுசாக கேட்குறீங்க? அதான் நான் வீட்டில் இருக்கிறதில்ல, அதனால தான் எனக்கு தெரிய மாட்டேது நீ எங்கே போகிற, என்ன பண்ணுறேன்னு. அப்படி தெரியாமல் இருக்கிறது நல்லது. என்ன சொன்னேன்?
உங்களுக்கு உங்கள் வேலை தானே முக்கியம். நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு உங்களுக்கு என்ன கவலை? அர்ஜுன், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நான் யாருக்கு சம்பாதிக்கிறேன்? எல்லாம் உனக்காக தான்டா. இங்கே பாருங்க, எனக்கு உங்கள் சொத்து வேணா, வேறு ஒன்றும் வேணாம். நான் வெளியே போய் சம்பாரித்து என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன். இப்படி வேலை வேலைன்னு சொல்லி தானே அம்மாவை கொண்டீங்க. இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். இப்பயும் அதே வேலை வேலைன்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் ஒன்றுப்பா, அம்மா போனது பிறகு இந்த வீட்டில் என் கூட பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் பண்ணிட்டீங்க. தப்பு தான். சாரி, ஸோ சாரி. நான் என்ன பண்ணுறதுங்க பாரு, என் வேலை படி இப்போ கூட ஒரு முக்கியமான கேஸை சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்படி வச்சுக்குமா, ப்ராமிஸ். ஓகே, ஒன்ஸ் இந்த கேஸை சால்வ் பண்ண பிறகு ப்ராமிஸ் ஒரு ஹாலிடே ஆஸ்திரேலியா போவோம். நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே? ஓ, அதாவது நீங்கள் லீவ் எடுத்து ஹாலிடேக்கு என்னை ஆஸ்திரேலியா கூட்டிகிட்டு போகிறீங்க. ஓ, இதை நான் நம்பணும். பா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், சரியா? ஏன் உங்களுக்கு இந்த கேஸ் முடிஞ்சு வேறு எந்த ஒரு கேஸும் வராதா? இல்லை இந்த நடுவில் தான் எந்த ஒரு கிரைம்ஸும் நடக்காதா? வேலையை பாருங்கள், சரியா? முதல்ல நீங்கள் குளிச்சுக்கிறீங்க. உங்கள் வாலெட்லேருந்து நான் ஒரு 50 எடுத்துக்கிறேன், சரியா? நான் கிளம்புறேன். அர்ஜுன், இப்ப இந்த வேலை தான் காரணமா? சத்தியமாக அதை தவிர வேறு எந்த ஒரு காரணமும் இல்லாரும். எந்த வேலையில ரிஸ்க் இல்லை? எல்லா வேலையிலும் ரிஸ்க் இருக்கு. எங்க அப்பா கூட ஒரு ஷெஃப், நாள் முழுக்க கேஸ் அடுப்புக்கிட்ட தான் வேலை செய்கிறாரு. அவர் வேலையில் ரிஸ்க் இல்லையா? ஐயோ, உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் அந்த ரிஸ்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்கல. இசி, கல்யாணத்துக்கு பிறகு நான் ஒரு நார்மலான ஃபேமிலி மேனாக இருக்க முடியாது. சில நாள் நான் வீட்டுக்கு வராமல் இருக்கலாம், நீ தனியாக இருக்கணும். ஆனால் உங்கள் பாரு, இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கான், அவனோட லைஃப் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி சினிமா இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்காது. ரொம்ப டேஞ்சராக மோசமாக இருக்கும், தெரியுமா? நானும் ஒரு நார்மலான லைஃப் வாழணும்னு ஆசைப்படல. நான் உங்க கூட வாழணும், அவ்வளோதான். அனு, உனக்கு நான் புரியுற மாதிரி சொன்னால், இத்தனை வருஷமாக நம்ம ஃப்ரெண்டாக இருந்துட்டோம். சி, ஃப்ரெண்ட்ஸு வேற, கப்பல்ஸ் ஆக்குறது வேற. நீங்க ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்றீங்களா? என்னது? என்ன உங்களுக்கு பிடிக்குமா? இதே நான் புது கேள்வி. பிடிச்சதுனால தான் இத்தனை வருஷமா ஃப்ரெண்டாக இருக்கேன். பிடிக்குமானா என் கேரக்டர், நான் உங்க மேல வச்சிருக்கிற லவ், கேர். யா, ஆஃப் கோர்ஸ். நான் ஒரு வைஃப் மெட்டீரியலா? யா, நீ ஒரு சூப்பரான வைஃப் மெட்டீரியல். சத்தியமாக சொல்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணி போகிறவன் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். அப்ப அந்த கொடுத்து வச்சவரே நீங்க தான். நோ, நான் அந்த பர்ஃபெக்டான ஹஸ்பண்ட் கிடையாது. இங்க பாருங்க, இங்க யாருமே பர்ஃபெக்ட் இல்ல. நானும் உங்கள்கிட்ட அதை எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்க கூட நான் வாழணும். அது ஒரு ஷார்ட்டான டைமா இருந்தாலும் ஓகே. ஓகே அனு, உங்கள்கிட்ட ஃப்ரேங்காக சொல்கிறேனே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இத்தனை வருஷமாக நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம். எங்கடா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போய் ஒரு கப்பலாகி சில பிரச்சனைனால அது எங்கடா ஸ்பாயில் ஆயிரும்னு பயந்துட்டு இருந்தேன். பட் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமே. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசப்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அங்கே வெயில் குழைத்து செய்த மருதாணி போல வெட்கங்கள் வரவைக்கிறாய். வெளியே சிரித்து நான் விளையாடினாலும் தனியே அழ வைக்கிறாய். இந்த ஜீவன் இன்னும் கூட